ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. 38 மாவட்ட வாரியாக அந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன, இதனுடைய கடைசி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9/4ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வரக்கூடிய அட்வான்டேஜ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதமான அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க, போக போக அட்வான்ஸ் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய வயது வரம்புகள், கல்வி தகுதிகள் எல்லாமே ஒன் பை ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக அறிவிப்பு கொடுப்போம். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு நாங்கள் நிறைய பேர் விண்ணப்பிச்சிருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து செலக்ட் ஆகலை, எங்களுக்கு கீழே மார்க் எடுத்தீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு சில அப்டேட்ஸ் வந்தது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மைதான். ஏன்னா 400க்கு மேலே எடுத்தீங்க செலக்ட் ஆகலை, ஆனால் 350க்கு மேலே எடுத்தீங்க செலக்ட் ஆகிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதில் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஒரு இது ஒன்று போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நாங்கள் சொன்ன பிளேஸை விட அவங்களும் அட்வான்டேஜ் எடுத்து போட்ட பிளேஸில் செலக்ட் ஆகலை. கரெக்டாக நாங்கள் சொன்ன பிளேஸில் போட்டவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. போன செட்டில் 14, இந்த செட்டில் வந்து 6 பேர் தான் செலக்டடு. இன்னும் வந்து பார்க்கணும், மெரிட் லிஸ்ட் 1 தான் வந்திருக்கு. இன்னும் 2, 3, 4, 5, 6 இதுமாரி 7 வரைக்கும் வரலாம். மினிமம் அதிகபட்சமாக ஒரு 8 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எங்களோட ஜேர்னியில் எங்களோட ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் எங்களோட ஃபேமிலியை ஜாயின் பண்ணல அப்படின்னாலுமே நாங்கள் வந்து நிறைய விதமான அட்வான்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தேவை சப்ஸ்கிரைபர் கிடையாது, நமக்கு தேவை நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு அரசு வேலைவாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது தான் நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவே. அதனால் நீங்கள் ஒரு வீடியோ வந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கும், நாங்களும் வந்து நிறைய விதமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு லைக்ஸ் போட நாங்கள் இன்னும் வந்து அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு இலவசமான முறையில் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குமே இது வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் ப்ராசஸிங் தான். அதாவது ஆன்லைனில் போயிட்டு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. இதில் விண்ணப்பிக்கிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் கூட இப்போலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ரொம்ப கிளியராக வருது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்கேனரில் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க கேட்டிருக்கிற கேபி, நான் வந்து இதோட லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிருங்க. என்னென்ன கேபியில் கேட்குறாங்க, ஃபோட்டோ என்ன கேபி, சிக்னேச்சர் என்ன கேபி, டாக்குமெண்ட்லாம் என்னென்ன கேபியில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணால் அது வந்து சரியாக போய் அப்லோட் ஆகும். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்துட்டு உடனடியாக அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுங்கள். ஒரு சிக்னேச்சர் உங்களுடைய கையொப்பம் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களுடைய 10th 12th டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா இதெல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் சான்றிதழ், விளையாட்டு சான்றிதழ் மாரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணுங்கள். இது எல்லாமே என்ன ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா, இது எல்லாத்துக்குமே நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10th 10th மார்க் ஷீட், 12th 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, யாருக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நாம் வந்து அப்லோட் பண்ணுறப்ப அங்கே வந்து அந்த நேம் காட்டணும்.
நம்ம வந்து ப்ரிவியூவில் போய் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்குற மாரி வரும். அதனால் நீங்கள் நேமை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உள்ளே போனாலே அது வந்து கரெக்டாக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு மத்திய அரசுடைய ஒரு வேலைவாய்ப்பு. இந்தியா முழுவதுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி பயிற்சியாளர், தொழில்நுட்ப வல்லுநர், ஜூனியர் உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜூனியர் உதவியாளருக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இல்லை அப்படின்னா ஐடிஐ இல்லை பிகாம் அதுமாரி பிபிஎம் இதில் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொறியியல் உதவியாளர் பயிற்சியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 ஆண்டு, 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லுநருக்கு வந்து அதேமாரி 18லேருந்து 28 வயசு வரைக்கும், அதேமாதிரி ஜூனியர் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 28 வயசு வரைக்கும் உள்ளவங்க தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த வயது தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு 7 வருஷம் வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 30ன்னா 37 அதுமாரி கணக்கு. ஓகேங்களா? அதேமாரி விதவைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து முன்னாள் இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, பிடபிள்யூடி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 15 ஆண்டுகள்லேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. சம்பளம் ஃபஸ்ட் வந்து 21,500 ரூபாய் ஸ்டார்டிங்கு. போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 90,000 ரூபா சம்திங் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,500 ரூபாய் ஸ்டார்டிங்கு, எண்டிங் வந்து 90,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? சம்பளம் விவரம் வந்து இதோடு வந்து முடிஞ்சிடாது. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட சேலரி வந்து அவைலபிளாக இருக்குது. தேர்வு செய்யும் முறை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குறுகிய பட்டியல் எழுத்து தேர்வு. அதாவது வந்து உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய கேள்விகள், கரெக்டான பதில்கள், இது எல்லாமே வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து எப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டடியான ஆள் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது எழுத்து தேர்வு உங்களுக்கு வந்து நடைபெறும். ஸ்மால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஸ்மால் டெஸ்ட்னு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து விண்ணப்பக்கு கட்டணம் எஸ்டி எஸ்சி முன்னாள் இராணுவ வீரர்கள் பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது. இந்த 3 கம்யூனிட்டி, இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது. மற்ற விண்ணப்பதாரர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 அதாவது 250 ரூபா நீங்கள் வந்து ஆன்லைனில் கட்டணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த 250 ரூபா நீங்கள் வந்து கட்டியே தான் ஆகணும். ஓகேங்களா? மற்ற கம்யூனிட்டி எல்லாருமே. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஇஎல் வேலைவாய்ப்பு விண்ணப்பிப்பது எப்படின்னு போட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து சென்று இந்த தான் அதனுடைய வெப்சைட்டோட லிங்க்கு பார்த்துக்கோங்க. இந்த இணையதளத்துக்கு நீங்கள் வந்து போகணும். போயிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து குறிப்பிட்டுள்ளவாறு விவரங்களை சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுடையவர்கள் இருந்தால் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஆன்லைனில் தான் போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா அதோட லிங்க் ப்ரொவைட் ஆகும். விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னாலே இதோட வெப்சைட்டுக்கு தான் போகும். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள்.
இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.